சைக்கோவா நீங்கன்னு கேக்குறீங்க. சைக்கோவா நாங்க பாகிஸ்தான் ஏண்டா போறீங்க? நல்ல கொஸ்டின் தான். அது 1 கோடி ரூபாயில பாகிஸ்தான் ரைட் பண்ணீங்களா? ஏண்டா 1 கோடி ரூபாய் நான் எல்லாத்துக்கு எந்த ரேஞ்சில இருப்பேன். பட் சொன்ன அந்த கமெண்ட் பண்ணவங்களுக்கு வெல்கம் டு சைக்கோ. ஐ மீன் சைக்கோனா வந்து நம்ம சைக்கோ டிராவலர்ஸ் சேனல் யாரா ஃபுல்லா சொல்றீங்க? சைக்கோ மட்டும் தானே பிடிச்சின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. வெல்கம் டு சைக்கோ டிராவலர்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பிளாக்ல என்ன பார்க்க போறோம்னா பாகிஸ்தான் எப்படிதான் போனீங்க, சோ அதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க. பாகிஸ்தான் போக முடியாதுன்னு சொன்ன பல பேரு, போக முடியும் நமக்கு சப்போர்ட்டா இருந்த சில பேர். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க பண்றது 1000 கமெண்ட் இருந்தாலும் சரி, 10 கமெண்ட், 1 கமெண்ட், ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா ரிப்ளை வரும். மறக்காம வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்ப பாகிஸ்தான் ரைடுக்கு பட்ஜெட் எவ்வளவு ஆச்சு? எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. நீங்க கமெண்ட் பண்ண இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு. நம்மளோட பாகிஸ்தான் ரைடே பாத்தீங்கன்னா 1.5 மாசங்க. அப்போ நம்ம ரூம் ஸ்டேக்கு மட்டும் எவ்வளவு ஆயிருக்கும்? எங்களுக்கும் இந்த கொஸ்டின் கிளம்புறதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஃபைனலி எக்ஸ்பென்ஸ் ஆச்சு பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ரூம் ஸ்டே பார்த்தோம், நம்ம அதுக்கு வந்து டென்ட் எடுத்துட்டு போகணும். அடுத்து ஃபுட் எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம், அதுக்கு நம்ம சிலிண்டரே எடுத்து போயிட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா பெட்ரோல், நம்ம வண்டி பாத்தீங்கன்னா மைலேஜ் கொடுக்கும், அதையும் சொல்லிட்டோம் 7000 கிலோமீட்டருக்கு மைலேஜ். கடைசியில எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி பார்த்தா ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு per personக்கு 20K தாங்க ஆயிருக்கு. அது 1.5 மாசத்துக்கு 20K வந்து ஒரு 1.5 month வந்து டிராவல் பண்ண முடியுமா? முடியும். ஏன்னா வந்து டிராவல் வந்து பணக்காரங்க மட்டும் இல்ல, நீங்க நினைச்சா யார் வேணா டிராவல் பண்ணலாம். பாகிஸ்தான் உள்ள போயிட்டு அங்க இருக்க பீப்புள்ஸ் கிட்ட நீங்க என்ன டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணி சொன்னா அவங்க ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? இந்த क्वेश्चन யாரா இது வரைக்கும் என்ன பார்க்கறதா கேட்டிருக்காங்களா? சரி நம்ம கேட்டு பாப்போமே. क्या पेस्ट है टूथपेस्ट यूज करेगा? मैं कोलगेट यूज करता हूं. कोलगेट இது பாகிஸ்தான் பீப்புள்ஸ் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வந்து நம்ம கூட ஃபைட் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க அப்படி அப்படிலாம் இல்லங்க. நம்ம ஊர்ல ஒரு ரோட்ல இருக்கு போயிட்டு ஒருத்தர் மாமான்னு கூப்பிட்டா நீங்க ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? நீங்க நினைச்சு பாருங்க, யாரா நீ என்ன மாமான்னு கூப்பிடுற? நம்ம ஊர்ல நம்ம தெருவில் இருக்க நம்ம ஏரியால இருக்க சண்டை போடுவாங்க. பட் அங்க நடந்ததே வேறங்க. அவங்க என்ன சொன்னாங்க நீங்களே பாருங்க, நினைச்சு கூட பாப்போம் ஆன்சர் சொல்லுவாங்கன்னு. பாருங்க அந்த கிளிப் ஷேர் பண்றேன். பாகிஸ்தானி மாமாஸ் பாத்தீங்களா? மாமா என்ன மாமா ஃப்ரெண்ட்ஸ். அச்சா ஃப்ரெண்ட்ஸ். பாகிஸ்தான்ல தான் மாமா புதுசா நிறைய மாமா கிடைச்சிருக்காங்க. ஊர்ல கிட்ட போயிட்டு கேட்டா தளபதியும் சரி இல்ல ஒரு நம்ம சூப்பர் ஸ்டாரும் சரி எல்லாம் தெரியும். இதே வந்து பாகிஸ்தான்ல தெரியுமா? பட் கேட்டுருவோமே. ரஜினிகாந்த் ओल्ड பெஸ்ட். பத்தி கேட்டோம், தோனியை பத்தி கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க நாங்க நினைச்சு கூட பாக்கலாம். ஆன்சர் எல்லாம் சொல்லுவாங்க தெரியல. தோனி சூப்பர் கிங், தோனி வால டீம், சென்னை சூப்பர் கிங்ஸ் சொல்லுவாங்கன்னு. நம்ம தளபதியை கேட்டோம். நம்ம ஐ மீன் ஜெயிலர் படம் எல்லாம் பாத்துருக்காங்க. பாருங்க பாகிஸ்தான்ல இருக்கவரு ஜெயிலர் பாத்துருக்காருங்க. வேற லெவல் ஜெயிலர் சீன். வேற லெவல்ல வந்து ரஜினி மாதிரிலாம் பண்ணி காமிச்சாங்க. நீங்களே பாருங்க. वो सिगरेट पीते हो? वो सिगरेट पीते हो? ஐ மீன் ரைசண்டா அந்த புஷ்பா மூவி கூட புஷ்பராஜ் அதை கூட பண்ணி காமிச்சிருக்காங்க. அது பாகிஸ்தான் பீப்புள்ஸ் நம்பவே முடியலங்க. पुष्पा ऐसे ऐसे करो. पुष्पा आज எதுக்கும் அடங்காதான். வேற லெவல்ல அந்த டேவே சூப்பரா போச்சு. ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வரணுமான ஒரு ஸ்கின் தோன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த ட்ரிப் ரொம்ப ஹாப்பியா மட்டும் போச்சா? கண்டிப்பா இல்லங்க. ஏன்னா போற வழியில ஒரு இடத்துல போலீஸ் ஆர்மி சேர்ந்து பிடிச்சி நினைவா இருந்துச்சு. मुंबई कर मुंबई से अभी पाकिस्तान जाना है. अभी पाकिस्तान आने वाला है. पाकिस्तान का ஏன் சார் பாகிஸ்தான் ஒன்று எல்லாம் வந்து அலறீங்கன்னு எங்களுக்கு உண்மையிலே தெரியல சார். इधर नहीं साहब, इधर ஆல்மோஸ்ட் வந்து எங்களுக்கு மேல 15 நாள் ரிமைண்ட் போற அளவுக்கு நடந்துச்சு. பட் ஏதோ பேசி கீசி வெளியே வந்துட்டோம். அது மட்டும் இல்லைங்க, போலீஸ்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய வந்து இந்த ரேபரி அந்த பக்கம் நம்ம ஃப்ராட் பண்றாங்க. நார்த் சைடு நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் எங்களுக்கு நிறைய இருந்தது. ஜஸ்டிங்ஸ்ல எல்லாமே வந்து ஒன்றும் கேட்டனா வந்து உங்களோட சப்போர்ட்னு கூட சொல்லலாம். அதோட கிளிப்ஸும் நாங்க போடுறோம். பட் 3 பேர் வந்து நம்ம பைக்கை வந்து குறுக்க வந்து மடக்கி ரேபரி பண்ற அளவுக்கு நடந்துச்சுங்க. போன் பண்ணி இன்னும் யாரையாவது கூப்பிட்டாங்க. பட் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு போன் பண்ணி ஆள்லாம் கூப்பிடுறாடா. ஏமாத்துறானா? நம்ம ஃபைனான்ஸ் வண்டி தூக்கி போலான்னு பாக்குறோம். இதுக்குடா வண்டி சாவி எல்லாம் கேக்குறான்? வண்டி சாவி எங்க? இல்ல போட்டோ டேய் வீடியோட போட்டோ கூட எடுக்க உள்ளங்க. சரியான ஃப்ராட் பசங்க இவனுங்க. நீங்களும் டிராவல்னா பார்த்துட்டு வரணுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிராவல் கண்டென்ட்டுக்கு மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நீங்க பண்ற ஒவ்வொரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை வரும். நீங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் இல்ல பாகிஸ்தானுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி போகணும், அதுக்கு ஒரு நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போறேன். என்ன டவுட் இருந்தாலும் நீங்க மறக்காம ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. ஒவ்வொரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை வரும். அது மட்டும் இல்லாம அங்க 2 புது ஃப்ரெண்ட்ஸும் கிடைச்சாங்க. எங்க கூடயே சுத்திட்டு இருந்தா அதை ஒருத்தர் வேற லெவல் அட்டாச். நீங்க தமிழ் கத்து கொடுத்ததான் இங்க இருந்து வெளியே விடுறதுன்னு சொல்லிட்டு வந்து தமிழ் கத்து கொடுக்க போறோம். இவங்க பாகிஸ்தானி பாகிஸ்தானி. வணக்கம்மா. வணக்கம் தமிழ். வணக்கம்மா. வணக்கம் தமிழ். தமிழ் मतलब வணக்கம் தமிழ்.
அதுக்கு தமிழ் சொல்லி கொடுத்துட்டு அதை எடுத்திருக்கோம். அவங்க பாகிஸ்தான் பிளாக் பின்னாடி இருந்து எடுத்திருப்போம். அந்த கிளிப்ஸும் போடுறோம் பாருங்க. பாகிஸ்தான்ல நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. மேல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் பிளாக் தான். பாகிஸ்தான் பை 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 பாகிஸ்தான் மிஸ் யூ. அதெல்லாம் அந்த பீப்புள்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்டாங்க. வேற லெவல் இருந்துச்சு. அங்க வந்து டிஷ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நம்ம இந்தியால என்ன சாப்பிடுவாங்கன்னு தெரியும், பட் பாகிஸ்தான்ல என்னென்ன சாப்பிடுவாங்கன்னு அன்னைக்கு தான் தெரிஞ்சோம். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா சப்பாத்தி, அப்புறம் என்னமோ ரைஸ் வச்சிருக்காங்க, அப்புறம் இது குழம்பு வச்சிருக்காங்க. நல்லா சாப்பிட போறீங்க. எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாகிஸ்தான்ல இருக்கவங்க. அதுவும் அரிசி மாதிரி வச்சாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டாவும் இருந்துச்சுங்க டேஸ்ட். பட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். அதே மாதிரி நீங்க பாகிஸ்தான் போகணும்னா என்னென்ன பண்ணணும், அந்த விசா எப்படி அப்ளை பண்ணணும், கிட்ட என்னென்ன வேணும், தனி ஒரு வீடியோ போடுறேன். மறக்காம அடுத்த வீடியோ செக் பண்ணுங்க. ஒரு 2 daysல வந்துடும். அது மட்டும் இல்லைங்க, உள்ள போகும்போது செம்ம அட்ராசிட்டிங்க. அந்த கேட் கிட்ட பாத்தீங்கன்னா வந்து ஒரு பார்டர் லைன் இருக்கும். அதாவது இந்தியா பாகிஸ்தான் வந்து 2 கேட் இருக்கும். அந்த பார்டர் லைன்லயே வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் மாத்தி குதிச்சு இந்தியால இருக்கவங்க, பாகிஸ்தானே இந்தியால இருக்கவங்க, பாகிஸ்தானோட ஆர்மி ஆபீசர்ல இருக்காங்க இங்க. பாகிஸ்தான், ஐ லவ் பாகிஸ்தான் சார். பை பை. போடான்றாங்க அவரு. ஐ மீன் அந்த பாகிஸ்தான் ஆர்மி சோல்ஜர்ஸே டென்ஷன் ஆகிட்டு இங்க போவீங்களா மாட்டீங்களாடா எங்க வந்து பின்னாடி துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பிடிஎஃப் நம்ம பாகிஸ்தான் தத்துறாங்க. டைம் ஆயிடுறாங்க. நம்ம ஓடணும். செம்ம ஃபன். ஸ்கூல்ல வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து துரத்துட்டு வந்து எப்படி ஓடும் அந்த மாதிரி ஒன்னும் பாத்தீங்கன்னா வந்து பாகிஸ்தான் கன்செப்ட் எடுத்துட்டாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நாங்க வந்து எங்க லைஃப் டைம்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்குறோம். எங்க மூலியமா நீங்களும் பாக்கலாம். இந்த கிளிப்ஸும் போடுறோம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாகிஸ்தான் தெரியுதா மச்சான்? அதாவது பாகிஸ்தானோட கரன்சி. யாரும் நம்ப மாட்டீங்க பாகிஸ்தான்லாம். இப்போ வந்து இந்த கரன்சியை காட்டுறோம். இதே டூப்ளிகேட் கமெண்ட் அடி பண்ணீங்க. இதை பாருங்க. இது 100 ரூபாங்க பாகிஸ்தானோட. இது 500 ரூபா. இது பாத்தீங்கன்னா 1000 ரூபாங்க. ஐ மீன் நம்ம இந்தியன் வந்து 1 ரூபாய்க்கு வந்து அவங்க 2 ரூபா 50 பைசா கொடுத்தாங்க. அவங்க ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். அவங்க வந்து 2500 கொடுத்தாங்க. அந்த கரன்சில வந்து நம்ம வந்து காந்தி போட்டிருக்க மாதிரி மகாத்மா காந்தி போட்டோம். அவங்களோட ஃபவுண்டர் ஆஃப் பாகிஸ்தான் வேற ஒருத்தர் போட்டு இருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. இந்த கரன்சி ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சுங்க. அதே மாதிரி நீங்க கமெண்ட் பண்ற கண்டிப்பா ஒருத்தருக்கு வந்து அந்த கரன்சி கொடுக்குறோம். ரேண்டமா எடுத்து இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கு கரன்சி வேணுமோ கண்டிப்பா வரும். உங்களுக்கும் சேர்த்து தாங்க நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். டெய்லி மண்டே மார்னிங் வேலைக்கு போகும்போது காண்டா இருக்கா, ஏண்டா போறோன்னு. சாட்டர்டே நைட் ரொம்ப ஜாலியா இருக்கா, டிராவல் பண்ணணும்னு ஆசையா இருக்கா, காசு இல்லையா, கவலையப்படாதீங்க. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேர்ந்து டிராவல் பண்ணுவோம். பாய் பிடிஎஃப்.